தேவநாதனிடம் இருக்கும் சொத்துக்களில் பாதிக்கு மேற்பட்டவை வில்லங்க சொத்துக்கள் தான் என்று போலீஸ் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவநாதனிடம் இருக்கும் 2000 கிலோ தங்கத்தை வைத்தே முதலீட்டாளர்களுக்கான பணத்தை வட்டியுடன் அளிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மயிலாப்பூர் பண்ட் முதலீட்டாளர்கள் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைக்கிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த அந்த மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தான் நிதி நிறுவனத்தினுடைய இயக்குநர் தேவநாதன் யாதவ் உட்பட 6 பேரை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த வழக்குல தான் தேவநாதன் உள்ளிட்டோர் மீண்டும் 3வது முறையாக அவர்கள் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு தான் இன்றைக்கு நீதிபதி ஜி. இளந்திரன் முன்பு விசாரணை வந்தபோது பாதிக்கப்பட்டவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆர். திருமூர்த்தி தேவநாதன் யாதவுக்கு சொந்தமான சுமார் 2000 கிலோ தங்கம் இருந்ததாக குற்றப்பத்திரிகை குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும், தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள சொத்து ஆவணங்கள்ல அந்த தங்கம் குறித்து குறிப்பிடப்படவில்லை என்று தெரிவித்தார். அந்த தங்கம் இருந்தாலே தங்களுக்கு வட்டியுடன் பணத்தை திருப்பி அளிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனியப்பராஜ் நீதிமன்ற உத்தரவுப்படி தேவநாத யாதவ் தாக்கல் செய்த இந்த 300 கோடி ரூபாய்க்கான சொத்து ஆவணங்களை ஆய்வு செய்ததில் பாதிக்கு மேற்பட்டவை வில்லங்க சொத்துக்கள் என்று அவர் குறிப்பிட்டார். பங்குச்சந்தையில முதலீடு செய்ததில் பங்குகளின் மதிப்பு குறைந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இதையடுத்து காவல்துறை வாதம் குறித்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி பதிலளிக்குமாறு தேவநாதன் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி அன்றைய தினம் இந்த வழக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். அது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட அனைவரின் நலனும் பாதுகாக்கப்படும் என்றும் நீதிபதி ஜி. இளந்திரன் தெரிவித்திருக்கிறார்.